Hi everyone, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 10th class தமிழோட பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான ஒரு இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல் தான் வந்து மெயினாக ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் நல்லா படிக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் யூஸ் ஆகும். ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெல்ல கற்போர் தேர்ச்சிக்கு அவங்க என்னென்ன படித்தா போதுன்ட்டு சில தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மதிப்பெண் எடுக்கலான்ட்டு இதுவும் கொடுத்துருக்காங்க. அது கீழே உங்களுக்கு மெட்டீரியல்ன்றது இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கேன். பிடிஎம் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டம் ப்ரிப்ரேஷன் டிப்ஸு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மெல்ல கற்போர் இருக்காங்க இல்லையா, அவங்க மெயினாக படிக்க வேண்டியது அதுக்கு நீங்களே பார்த்துக்குங்க. ஒரு 11 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 11 டாபிக்ஸ் படிச்சிங்கன்னா நல்லா இதில் கண்டிப்பாக நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஒரு 40 மதிப்பெண் எடுத்துடலாம். இதுலேயே இப்போ நமக்கு தேவையானது 35 மார்க்கு. ஸோ இதுலேயே ஒரு 40 எடுக்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம இன்னும் முயன்று கற்பவர்கள்னு சில கொடுத்துருக்காங்க. இன்னும் இது மட்டும் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணுன்றவங்களுக்கு அதோட சேர்த்து இதுவும் கொஞ்சம் சேர்த்து படிச்சிங்கன்னா இதில் சிலெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா டோட்டலாக 80 மார்க் மேலே எடுக்கலான்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எதை பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெல்ல கற்போர் இருக்காங்களே அவங்களுக்கான சில கொஷின்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த மாடலில் இருக்கும். டோட்டலாக ஒரு 52 பேஜஸ் இருக்குது இந்த மெட்டீரியல்ன்றது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இதில் இருக்கிறது படிங்க. இப்போ நமக்கு இது பார்த்து இது பேஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா தமிழ் கரெக்டாக தெரில எவ்வளோ எப்படின்ட்டு. அது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக இதுலேருந்து வருதா இல்லையா, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்ட்டு ஸோ நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இது பேஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படிங்க. மோஸ்ட்லி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு மெயினாக அந்த படிவம். ஓகேங்களா? படிவம் சம்மந்தப்பட்ட இருக்கும் பாருங்கள். கடிதம் எழுதுறது. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படியும் ஒரு படிவம் கொடுத்துருப்பாங்க. அந்த படிவம் ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மெட்டீரியல் இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் பாட்டமில் கொடுத்துருக்கேன். வேணும்னா இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஸோ படிவம் அது மோஸ்ட்லி நூலக உறுப்பினர் படிவம் அதிகமாக கேட்குறது இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். நூலக உறுப்பினர் படிவம்ன்ட்டு ஒரு படிவம் ஏதோ இருக்குது. இன்னொரு படிவம் மேல்நிலை வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பம். இதெல்லாம் ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. செமிஸ்டர் 3 மதிப்பெண் வினாக்கள் ஏதோ சில கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. சரியா? தேங்க்யூ.